10 10 3க்கு 11 11 4க்கு 100 100 5க்கு 1 0 1 101 கீழே நான் கட்டாயம் 2 போடணும். அடி 2 2 போடணும் இதுல, ரைட்? மறக்க கூடாது. அடி 2 2 2 நாங்க எல்லாத்துக்கும் போடணும், ரைட்? நான் போட மாட்டேன், ஏன்னா எல்லாத்துக்கும் 2 போட்டுட்டு எனக்கு டைம் காணாது. அப்ப நான் அடி 2 2 நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், ரைட்? சரி. 6க்கு வந்து 1 1 0 7க்கு 1 1 1 1 1 1 8க்கு 1000 1 0 0 0 9க்கு 1 0 0 1 0 0 1 10க்கு வந்து 1 1 0 1 0 0 11க்கு 1 0 1 1 1 12க்கு 1 1 0 0 13க்கு 1 1 0 1 1 0 1 14க்கு 1 1 1 1 1 0 15க்கு 1 1 1 1 16க்கு 1 1 0 0 0 0 0 17க்கு 1 0 0 1 0 0 1 18க்கு 1 0 0 1 0 1 0 19க்கு 1 0 0 1 1 ரீஸ்மாக்கு மட்டும் வாய் இருக்கு, மிச்சவங்க எல்லாம் சைலண்டா இருக்கீங்க, செய்யலையா வீட்டு வேலை? 20க்கு நலீஃப் சொல்லுங்க. 20க்கு 1 1 0 0 1 0 0 21க்கு 1 0 1 0 1 22க்கு 1 1 0 0 1 1 1 இதுல 0 வரும் என்ன? 23க்கு 1 0 1 1 1 24க்கு 1 0 1 1 1 1 0 0 0 25க்கு 25க்கு 1 1 0 0 1 1 1 0 0 1 ரைட். 26க்கு அம்னா சொல்லுங்க. 26க்கு 1 1 0 1 1 1 0 1 0 27க்கு 1 1 0 1 1 1 28க்கு அந்த பேட்டர்ன் நீங்க பிடிச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஓர்டரை அந்த பேட்டர்னை எழுதி கொள்ளலாம், ரைட்? அடுத்தது பாருங்க. 28க்கு வந்து 1 1 1 0 1 0 0 29க்கு 1 1 1 0 1 30க்கு 1 1 1 1 0 31க்கு 1 1 1 1 1 எப்பயுமே பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க வந்து 2 இந்த மடங்குகள் பார்த்தாங்க. 2 4 8 16 36 64 112 சாரி 112 256 512 சரி 128 வரும். 112 மாதிரி சொல்லிட்டு 128 256 512 1024 2048 அந்த மாதிரி மடங்குகளுக்கு வந்து முன்னுக்கு இருக்கிற நம்பர், அந்த மாதிரி மடங்குக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பருக்கு கட்டாயம் எல்லாம் ஃபுல்லா வந்து ஒன்று தான் வரும். சரியா? பாருங்க. அந்த மடங்குல 32 வருது தானே? 32 முன்னுக்கு இருக்கிற நம்பருக்கு என்ன வரப்போகுது? 1 1 1 1 வரப்போகுது, ரைட்? ஓகே. 31 சரி. இது வரைக்கும் விளையாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது 32. 32க்கு என்ன வரப்போகுது? 1 0 0 0 0 0 ரைட். அதாவது வந்து 2 பூஜ்ஜியம் அடுக்கு 1ஆம் அடுக்கு 2ஆம் அடுக்கு 3ஆம் அடுக்கு 4ஆம் அடுக்கு 5ஆம் அடுக்கு. ஸோ 5ஆம் அடுக்குல மட்டும்தான் எங்களுக்கு வரப்போகுது. அப்போ 5ஆம் அடுக்கு 2ல் 5ஆம் அடுக்கு தான் எத்தனை? 32, ரைட்? ஸோ 33க்கு 1 0 0 0 0 1
34க்கு 1 0 0 0 1 0. 35க்கு 1 0 0 0 ஒன்று 1 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 1. 36க்கு 1 0 0 1 0 0 1 0 0. 37க்கு 1 0 0 1 0 1. 38க்கு 1 0 0 1 1 1. 39க்கு சரி 1 0. 39க்கு 1 0 0 1 1 1. 40க்கு 1 0 என்ன வரும் 40க்கு 1 0 பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 0 0. 41க்கு 1 0 1 0 0 1. 42க்கு 1 0 1 0 1 0. 43க்கு 1 0 1 0 1 1. 44க்கு 1 0 1 1 0 0 0 0. 45க்கு 1 0 1 1 0 1. ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 46க்கு 1 0 1 1 1 0. 47க்கு 1 47 0 1 1 1 1 1 1 1 1. 48க்கு 1 ஒன்று 1 ஒன்று 0 பூஜ்ஜியம் 0 பூஜ்ஜியம் 0 0. 49க்கு 1 1 1 0 0 1. 50க்கு 1 1 1 0 0 0 1 0. 51க்கு 1 1 1 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 0 1 1. 1 52க்கு 1 1 0 1 0 0. 53க்கு 1 0 0 1 1 0 1 0 1 1 0 1 0 0 1. 54க்கு 1 1 0 1 1 0. 55க்கு 1 1 0 1 1 1 1 1. 56க்கு 1 1 இதுல என்ன வரும் 1 0 1 ஒன்று சைஃபர் சைஃபர் 57க்கு 1 1 1 0 0 1 1. 58க்கு 1 1 1 ஒன்று 0 1 0. சைஃபர் ஒன்று சைஃபர் 59க்கு 1 1 1 ஒன்று ஒன்று சைஃபர் 0 1 ஒன்று 1. ஒன்று ரைட் அம்னாவையும் ரேஸ்மாவையும் தவிர மிச்சம் எல்லாரும் சைலண்ட். ஓகே நம்ம இப்போ இது வரைக்கும் 59 வரைக்கும் பார்த்துட்டோம். 60 60க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது 1 1 1 1 ஒன்று 0 ஒன்று 1. பூஜ்ஜியம் 61க்கு 1 1 1 1 வரலையா புரியல 60க்கு 1 1 1 0 0 வரலையா 1 1 சாரி 60க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 1 1 4 தரம் 1 வந்துச்சுன்னா அங்கே 0 0 வரும். ரைட் 61க்கு 1 1 1 0 1. 62க்கு 1 1 1 1 1 0. 63க்கு 1 1 1 1 1 1.
ஏன் பாருங்க இப்ப இதுக்கு எல்லாம் ஃபுல்லா ஒன்று வந்துட்டு என்ன அர்த்தம் 64க்கு வந்து அது ரெண்டு இந்த மடங்கு ஆகவே 1 0 0 0 0 0 சரியா 65க்கு 1 0 0 0 0 0 1 66க்கு 1 0 0 0 0 1 0 67க்கு 1 0 0 0 0 1 1 68க்கு 1 0 0 0 1 0 69க்கு 1 0 0 0 பூஜ்ஜியம் 1 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 0 பூஜ்ஜியம் ஒன்று 1 70க்கு 1 0 0 1 1 சைஃபர் 1 0 0 0 மூன்று தரம் 0 1 அப்படியே 1 1 0 1 0 71 எழுதாதாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க சில பேர் காண இல்லை வந்து இதை ஓடிக்கணும் எழுபத்தி ஒன்றுக்கு 1 1 0 0 0 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று 1 ஒன்று 72க்கு 1 0 0 1 0 0 0 73க்கு 1 0 0 1 0 0 1 74க்கு 1 0 0 1 0 1 0 75க்கு 1 0 0 1 0 1 1 76க்கு 1 0 0 1 1 0 0 77க்கு 1 0 0 1 1 0 1 78க்கு 1 0 0 1 1 1 0 79க்கு 1 0 0 1 1 1 1 ஒன்று 80க்கு என்ன நீப்ப 1 0 ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 1 0 0 பூஜ்ஜியம் 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 81க்கு 1 0 1 0 0 0 1 ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடுத்த 82க்கு என்ன வரப்போகுது 1 0 1 0 0 ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 1 0 83க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 0 ஒன்று 1 பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 1 1 ரைட் 84க்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 1 0 0 1 0 ஒன்று 1 பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 1 0 ஆ 0 1 86க்கு 1 0 1 0 1 1 0 87க்கு 1 0 1 0 1 ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 1 ஒன்று 1 88க்கு 1 பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 1 0 0 0 89க்கு 1 0 ஒன்று பூஜ்ஜியம் 0 ஒன்று பூஜ்ஜியம் 0 பூஜ்ஜியம் 1 ஒன்று ரைட் அப்ப 90க்கு என்ன சொல்லுங்க 1 0 ஒன்று பூஜ்ஜியம் சைஃபர் 1 சைஃபர் 91க்கு 1 சைஃபர் 1 1 ஒன்று சைஃபர் ஒன்று சைஃபர் 1 1 சைஃபர் ஒன்று 1 சைஃபர் ஒன்று 1 சைஃபர் ஒன்று 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 சைஃபர் அடுத்த என்ன 1 சைஃபர் 1 1 1 சைஃபர் 1 94 1 சைஃபர் 1 1 1 1 சைஃபர் 95க்கு 1 சைஃபர் 1 ஒன்று சைஃபர் 96க்கு 1 1
சைஃபர் சைஃபர் சைபர் சைஃபர் சைபர் 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 கொஞ்ச நாள் ஆச்சு. 97க்கு 1 1 சைபர் 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 1. 98க்கு 1 1 சைபர் 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 1 சைபர். ரைட். நலீஃப் விளங்குதா? சத்தம் இல்லை நலீஃப் மட்டும். நலீஃப் ஓம் சார். விளங்குதா? செஞ்சீங்களா ஹோம்ஒர்க்? இல்ல சார். இப்ப விளங்குதா? இப்ப இந்த பட்டன் ஆ 1 1 0 0 0 1 1. 100க்கு 1 1 0 0 1 0 1. ரைட். எழுதாதவங்க எழுதி கொள்ளுங்க. ஓகே, இதை எழுதி முடிச்சா தலையங்கம் போடுங்க. நாங்க புது பாடத்துக்கு போவோம். பின்னங்க பின்னங்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். பின்னம்டா என்ன? பகுதி எண்களையும் தொகுதி எண்களையும் ஒரு இதுல வந்து பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் இருந்துச்சுன்னா அது வந்து பின்னமா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மேல் 2 என்று இருக்குன்னா இதுல பகுதி எண் என்ன தொகுதி எண் என்ன? பகுதி எண் வந்து 5, தொகுதி எண் வந்து 2. பகுதி எண் வந்து 5, தொகுதி எண் வந்து 2. ரைட். நாங்க பகுதி தொகுதி ஞாபகம் வச்சுக்கொள்ளோம்னா தொகுதி என்ன நாங்க தலையில போடுற தொப்பி மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளலாம். தொகுதி என்ன தலையில போடுற தொப்பி மாதிரி. பகுதி என்றா வந்து பாத்தீங்கன்னா என்னது கீழே பாவாடை என்ற மாதிரி நாங்கள் நினைவு வச்சு கொள்வோம். ரைட். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து தொகுதி, கீழே இருக்கிறது வந்து பகுதி. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த இதை போட்டு சும்மா ஒரு பின்னம் ஒன்று போட்டுட்டு பகுதி தொகுதி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பகுதி எண் தொகுதி எண் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பின்னத்துல எங்களுக்கு பகுதி எண் ஏதாவது ஒன்றை தவிர்ந்த வேற ஏதாவது ஒரு எண்ணாக இருந்துட்டு தொகுதி எண்ணில ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன பின்னம்? அலகு அலகு பின்னம். ரைட்.
யூனிட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் நாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொகுதி எண்ணில் ஒன்று இருக்கிறது, பகுதி எண்ணில் வேறு வேறு இலக்கங்கள் இருக்கிறது. ஒன்றை தவிர்த்து வேறு வேறு இலக்கங்கள் இருக்கிறது. அப்ப தலைங்க போட்டு கொள்ளுங்க அலகு பின்னங்கள். அம்னாக்கு விளங்குதா? கிளியரா? கவரேஜ் இஷ்யூ இல்லையே? ஓ சார் விளங்குது கவரேஜ் லாஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்து பாத்தீங்களா? ஓ சார் ஓகே. அலகு பின்னம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. இது ஃபுல்லா எழுதிட்டு அழகு பின்னம் போடணும். இல்ல இல்ல, மேல இருக்கிறது எழுதிட்டு, அதாவது தொகுதியன் பகுதியன் எழுதிட்டு நீங்க அலகு பின்னம் மட்டும் போடுங்க. கீழே இருக்கிறது எழுத வேணாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அலகு பின்னம் ஆ எழுதுங்க. சார் இது எழுத வேணாம் இப்போதைக்கு. அலகு பின்னம் எழுதுங்க. தொகுதி எண்ணில் தொகுதி எண் ஒன்றாகவும் தொகுதி எண் ஒன்றாகவும் தொகுதி எண் ஒன்றாகவும் தொகுதி எண் ஒன்றாகவும் பகுதி எண் பகுதி எண்ணில் ஒன்றை தவிர்ந்த வேறு சார் பகுதி எண் தொகுதி எண் ஒன்றாகவும் பகுதி எண்ணில் ஒன்றை தவிர்ந்த வேறு யாதாயினும் ஒரு நேர் நிறை எண்ணையும் கொண்ட பின்னம். வேறு யாதாயினும் ஒரு நேர் நிறை எண்ணையும் கொண்ட பின்னம். வேறு யாதாயினும் ஒரு நேர் நிறை எண்ணை கொண்ட பின்னம். வேறு யாதாயினும் ஒரு நேர் நிறை எண்ணை கொண்ட பின்னம் அலகு பின்னம் ஆகும். நேர் நிறை எண்ணை கொண்ட பின்னம் அலகு பின்னம் ஆகும். முன்னாடி இந்த அலகு பின்னங்கள் உள்ளதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. கலப்பு பின்னம். கலப்பு பின்னம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முழு எண்ணையும் ம் முறைமையுள்ள பின்னம் ஒன்றையும் கொண்டுள்ளது. முழு எண்ணையும் ஒரு முறைமையுள்ள பின்னத்தையும் கொண்ட பின்னம் வந்து கலப்பு எண். ரைட்? ஸோ கலப்பு பின்னம் போட்டீங்களா என்னன்னு போட்டீங்களா? கலப்பு பின்னம் பின்னம் போட்டீங்களா? பின்னம் போட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப கலப்பு பின்னம் போட்டுட்டு நீங்க எழுதி கொள்ளுங்க. ஒரு முழு எண்ணையும் ஒரு முழு எண்ணையும் ஒரு முழு எண்ணையும் அப்படி போடுங்க. ஒரு முழு எண்ணினதும், முழு எண்ணையும் இல்லை, ஒரு முழு எண்ணினதும் ஒரு முழு எண்ணினதும் ஒரு முறைமையுள்ள பின்னத்தினதும் ஒரு முழு எண்ணினதும் ஒரு முறைமையுள்ள பின்னத்தினதும் பெருக்கமே கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணினதும் ஒரு முறைமையுள்ள பின்னத்தினதும் ஒரு முழு எண்ணினதும் ஒரு முறைமையுள்ள பின்னத்தினதும் பெருக்கமே கலப்பு பின்னமா.
அதுக்குள்ள இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உதாரணம் கொடுப்போம். இதை எழுதினா அடுத்தது தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லா பின்னம் என்ன? பகுதி எண்களை விட தொகுதி எண் பெரிதாக உள்ளது. பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெருசா இருக்கிறது. குட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெருசா இருந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு தெரியும் முறைமை இல்லா பின்னம். அப்ப எழுதிக்கொள்ளுங்க, தலைங்கையும் போட்டுக்கொள்ளுங்க. முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லா பின்னங்கள். எழுதிக்கொள்ளுங்க. பகுதி எண்ணை விட தொகுதி எண் பகுதி எண்ணை விட தொகுதி எண் பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னம் பகுதி எண்ணை விட பகுதி எண்ணை விட தொகுதி எண் யார் அம்னாவா? பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னம் முறைமை இல்லா பின்னம் ஆகும். எழுதிட்டீங்களா? இல்ல எழுதியாச்சா? இல்ல சார். எழுதுங்க. எழுதிட்டு ஓகே. அப்ப அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுதல். கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுதல். கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுதல்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு பின்னம் உங்களுக்கு இருக்குன்னு வைப்போம். நாளையே பிள்ளைங்காடி கேட்கணும், லாஸ்ட்ல மார்க்ஸ் குறைவு, இந்த முறை ஒழுங்கா படிச்சு எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலப்பு பின்னம்னா நாங்கள் எப்படி போடுவோம்? மூன்றின் மேல் ரெண்டோடு மூன்றின் மேல் ஒன்று, ரைட்? இதை நாங்கள் முறைமையில்லா பின்னமா மாற்றணும். என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு? மூணை ரெண்டால பெருக்கி மூன்றை ரெண்டால பெருக்கி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அரைவிட்டு ரெண்டால வார விடைய ரெண்டால அங்க மேல இருக்கிற ஒன்றோட கூட்டணும், ரைட்? இந்த மூன்றை ரெண்டால பெருக்கி இந்த வார விடைய அப்புறம் என்ன செய்யணும்? ரெண்டால இந்த மேல இருக்க ரெண்டால ஒன்றோட கூட்டணும். அது வந்து கீழே மூன்று அப்படியே இருக்க போகுது, ரைட்? மூன்றின் மேல் மூன்றை ரெண்டால பெருக்கி வார விடைய ரெண்டால கூட்டணும். வார விடையோட ஒன்றை கூட்டணும். அப்ப மூவி ரெண்டு ஆறு ஒன்றும் 7 ஏழு, ரைட்? ஸோ இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 8 5 40 40 மேல் 43 எட்டின் மேல் 43 எட்டின் மேல் 43, எண்ணு அஞ்சு 40. இதை இதால பெருக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. பெருக்கிட்டு வர்ற விடைய இது 40, வர்ற விடைய என்ன செய்யணும்? மூண்டை மேல இருக்கிற இந்த மூண்டை கூட்டணும், ரைட்? ஸோ விலங்குது தானே? விலங்குனா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வசனமா சொல்றேன். நான் விலங்குது தானே, தெரியும் தானே? இல்லைன்னா நான் வசனமா சொல்லணும், அதுக்கு தான் கேட்குறேன். உங்களுக்கு இது விளங்குது தானே? இல்லைன்னா வசனமா சொல்லவா, இல்லாட்டி இது ஓகேவா? விளங்குதா? ஆம் சார் விளங்குது. ஆ, விளங்குது சார். விளங்குது விளங்குது. அப்ப இப்ப எழுதி கொள்ளுங்க. இந்த இந்த ஒரு மூணு நாலு கேள்விக்கு 5 கேள்வி தாரந்து செய்யுங்க பார்ப்போம். ஓகே. இருந்தாரு 68 நாளைக்கு ரைட். முதலாவதுக்கு என்ன வரப்போகுது? 3 2 6, 6 2 3 மேல் 8 3 மேல் 8. அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். 7 4 28, 28 3 31 7 மேல் 31 7 மேல் 31. ஈர் 6 12, 12ஓட ஒன்றை கூட்டினா 13 2 மேல் 13. அது மாதிரி 12 எத்தனை? 36 36 2 38 மேல் 38, 3 மேல் 38. 7 49, 49 54 54 கீழ் 7. எழுதி கொள்ளுங்க. எழுதினா தலைங்க போடுங்க. பின்னங்களை வகுத்தல், பின்னங்களை முழு எண்ணால் வகுத்தல்.
சார் பின்னங்களை முழு எண்ணால் வகுத்தல தலைப்பு. ஓம் ஓம். இப்ப முதலாவது 4/3 வகுத்தல் 2. என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு? 2 நாங்க நிகர் மாற்றணும். அதாவது நினைவு வச்சு கொள்ளுங்க, வகுத்தல் அடையாளம் எங்க இருக்கோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ரைட்? வகுத்தல் அடையாளம் எங்க இருக்குதோ அதுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கத்தை நாங்க என்ன செய்யணும்டா நிகர் மாற்றம் செய்யணும். ரைட்? வகுத்தல் அடையாளம் எங்க இருக்குதோ அதுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கத்தை நிகர் மாற்றம் செய்யணும். நிகர் மாற்றம் என்னன்னா தலைகீழா மாற்றுறது. ரைட்? இப்ப வகுத்தல் அடையாளம் எங்க இருக்குதோ அதுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கத்தை நாங்க நிகர் மாற்றம் செய்ய போறோம். நிகர் மாற்றம் என்னன்னா தலைகீழா மாற்றுறது. அப்ப 4/3 இந்த 2 தலைகீழா மார்ஜின் எப்படி வரப்போகுது? 2 மேல் 1. 2/1. இப்ப நாங்க நிகர் மாற்றம் செஞ்சு மாற்றினோம்டா, இப்ப நாங்க நிகர் மாற்றம் செஞ்சு மாற்றிக்கல இந்த வகுத்தல் அடையாளம் என்ன மாறப்போகுது? பெருக்கல் அடையாளம். பெருக்கல் அடையாளமா மாறப்போகுது. ரைட்? இப்ப நாங்க இந்த வடிவா பார்த்துக்கொள்ளணும். முன்னுக்கு இருக்கிற பின்னம் அப்படியே இருக்க, வகுத்தல் அடையாளத்துக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னம் எண் தலைகீழா மாறப்போகுது, நிகர் மாற்றம் அடைய போகுது. அப்ப நிகர் மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு பெருக்கல் அடையாளமா வரப்போகுது. அப்ப வந்துச்சுன்னா என்னன்னு வரப்போகுது? இப்ப மேல இருக்கிற எண்ணையும் கீழே இருக்கிற எண்ணையும் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். சுருக்கலாம். அப்ப 1 2 2 4. 2 4. மேல இருக்கிற 2 1 2, கீழே 3 1 3 மேல் 2. 2. ஒன்றோடு 7 மேல் 2 வகுத்தல். ஓ, செய்யுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட்டுக்கு கலப்பு பின்னமா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அது முறைமையில்லா பின்னமா மாத்தணும். முறைமையில்லா பின்னமா இருந்தா நிகர். முதல்ல கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக்கணும். முறைமையில்லா பின்னத்தை அதுக்கப்புறம் தான் நாங்க வகுத்தல பெருக்கலா ஆக்கணும். ரைட்? அப்ப இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை முறைமையில்லா பின்னமா மாத்திரமே என்ன வரப்போகுது? 9 9. 7 மேல் 9. இதை முறைமையில்லா பின்னமா மாத்திரமே என்ன வரப்போகுது? 2 மேல் 3. ரைட்? வகுத்தல் அடையாளம். அப்ப இதை வந்து நாங்க சுருக்க போறோம்னா என்ன செய்யணும்? 9/7 பெருக்கல் அடையாளம் போட்டோம்னா இது என்னவா மாறும்? நிகழ் மாற்றம் அடையும். நிகர் 3 மேல் மாற்றம் அடையும். 3 மேல் 2. இப்ப பாருங்க 3 3 3 9. 9. மேல இருக்கிற 2 பெருக்கினா எவ்வளவு? 6 7 மேல் 6. 6. எழுதி கொள்ளுங்க. இதை செய்யுங்க பாப்போம். என்ன செய்யணும் இதுக்கு?
8 நாங்க பின்னம் எழுதணும். 8 பின்னம் எழுதணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு. 8 8ஆவே இருக்கலாம். ரைட், 8 8ஆவே வச்சுக்கொள்ளலாம். இப்போ வகுத்துல இடையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பெருக்கணும். பெருக்கல் இடையில மாத்திக்கல இங்கே என்ன நடக்கும்? நிகர் மாற்றம் அடையும். நிகர் மாற்றம் அடையும். அப்ப நிகழ் 4 மாற்றம் அடையும். 4 மேல் 5. இப்போ இப்ப பாருங்க 8 வந்து என்ன இருக்கு? மேல இருக்கு. 4 வந்து எங்க இருக்கு? கீழே இருக்கு. கீழே இருக்கு. இப்ப மேல இருக்கிறது 8, இன்னும் கீழே இருக்கிறது 4. ரெண்டே நாங்க எத்தனையான சுருக்கலாம்? நான் 1 4 4 2 8. பாருங்க இப்ப 2 மேல இருக்கு, 5 மேல இருக்கு, இடையில பெருக்கல் இருக்கு. அப்ப என்ன விட வரும்? 5 5 10 5 10. 10. எழுதி கொள்ளுங்க. ஜசீரா விளங்குதா? ஜசீரா? ஆம் சார். ஓகே ஓகே. ஜசீராவா ஆன்சர் பண்றது? நான் நினைச்சு அம்னான். ஜசீராவா அம்னாவா ஆன்சர் பண்ணது முன்னாடி? யஷிரா சார். ஓகே ஓகே. அப்ப அம்னா சத்தம் போடாம இருக்கீங்களா? அம்னாவுக்கு விளங்குதா? அம்னா ஓகே. அம்னா காலையில் அம்னா கவரேஜ் இஷ்யூ இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது போடுங்க. சமவெளு பின்னங்கள். சமவெளு பின்னம் என்ன சொல்லுங்க? எழுதி கொள்ளுங்க. சமவெளு பின்னம் என்றா சமவெளு பின்னம் தலையங்கும் போட்டீங்களா? ஆம் சார். ஓகே, அப்ப எழுதி கொள்ளுங்க. சமவெளு பின்னத்துக்கு கீழே ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் பூஜ்ஜியம் அல்லாத ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் பூஜ்ஜியம் அல்லாத ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் பூஜ்ஜியம் அல்லாத ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் பூஜ்ஜியம் அல்லாத ஒரே எண்ணால் பெருக்கும் போது பூஜ்ஜியம் அல்லாத ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் ரைட் ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் பூஜ்ஜியம் அல்லாத ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அல்லது ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் அதாவது ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் பூஜ்ஜியம் அல்லாத ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் முதற் பின்னத்திற்கு சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். முதற் பின்னத்திற்கு சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். முதற் பின்னத்திற்கு சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதின்படி இதுக்கு சமவெளு பின்னம் சொல்லுங்க பாப்போம்.
இப்ப நான் சொன்ன வசனத்தின்படி இதுக்கு சமவெளி பின்னம் என்னவா இருக்கலாம்? நான்கின் மேல் 2. 4/2. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் ஒரே இலக்கத்தால பெருக்கணும். நான் மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கிறேன். மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரப்போகுது? 4/2. அதே மாதிரி இன்னொரு சமவெளி பின்னம் சொல்லணும்னா என்ன செய்யலாம்? 6 மேல் 3. 3ஆல் பெருக்கி. மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கினா 6/3. அதே மாதிரி என்னோட பெருக்கினா என்ன வரும்? 8 மேல் 4. 4ஆல் பெருக்கி. 8/4 4ஆல பெருக்கினா. ரைட். இப்ப எனக்கு 10/5 என்ற ஒரு பின்னம் இருக்கு. சோ இதுக்கு சமவெளி பின்னம் என்ன சொல்லுங்க பாப்போம்? 2 மேல் 1. 2/1 வரும். என்ன செய்யலாம்? மேலைங்களையும் என்னத்தால பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஒரே எண்ணால. அப்ப மேலைங்களையும் என்னத்தால பிரிக்கலாம்? 5ஆல. 5. 5ஆல வகுத்து பண்ண என்ன வரப்போகுது? 2/1 2 வரப்போகுது. அல்லது நாங்க மேலைங்களையும் என்ன செய்யலாம்? பெருக்க முடியும். பெருக்கலாம். 20. 2ஆல பெருக்கலாம். பெருக்கின எங்களுக்கு வரும் 20/10. 3ஆல பெருக்கலாம். பெருக்கின எங்களுக்கு எப்படி வரும்? 30 மேல் 30/15. 15. எழுதிக் கொள்ளுங்க. ஓகே, எழுதினா கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் பின்னங்களுக்கு 3 சமவெளி பின்னங்கள் தருக. பின்வரும் பின்னங்களுக்கு 3 சமவெளி பின்னங்கள் தருக. Done.
ஓகே பாப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க என்ன செய்யலாம், மேலைங்களையும் ரெண்டால சுருக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு சுருக்கணும்னா என்ன வரப்போகுது, ஒன்றின்கு மூணின் மேல் 3. 3 அடுத்தது மேலைங்களையும் ரெண்டால பெருக்கணும்னா என்ன வரப்போகுது, 4 மேல் 4 12. 12 3ஆல பெருக்கணும்னா 18 மேல் 6 6. அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருக்க இயலாது, இல்லை எதுவுமே நாங்கள் வகுத்தல் செய்ய இயலாது. ஏன், மேலையும் கீழே இருக்கிறது என்ன, முதன்மை எண்கள். ஸோ முதன்மை எண்களுக்கு வந்து நாங்கள் வகுத்தல் செய்ய இயலாது. ஸோ பெருக்கெல்லாம் செய்யலாம். இப்போ மேலையும் கீழையும் ரெண்டால பிரிக்கணும்டா 14 14 6. 3ஆல பிரிக்கணும்டா 21 மேல் 21 மேல் 9 9. 4ஆல பிரிக்கணும்டா 9 28 மேல் 12. 28 12 இது வந்து பாத்தீங்கன்னா 5 நாளும் தனி வேற வேற, அதாவது வந்து 5 வந்து முதன்மையான, அப்ப பொதுவான இது இருக்காது, சுருக்கப்படாது. இது எளிய வடிவத்துல இருக்கு, எளிய பின்னம். ஸோ எளிய பின்னம்னா இதுக்கு மேலேயும் சுருக்க இயலாது. ஸோ இதை நாங்கள் பெருக்கத்தான் வேணும். ஸோ பெருக்கணும்னா 10 மேல் 8. 3ஆல பெருக்கணும்னா 15 மேல் 8 12. 15 மேல் 12 20 மேல் 12 20 மேல் 16 11. இதை நாங்கள் என்ன செய்யலாம், 4ஆல சுருக்கலாம். 1 3. 3 2ஆல சுருக்கணும்னா என்ன வரப்போகுது, 2ஆலையும் சுருக்கலாம் 2 2 கீழ் 6 6. 6 2ஆல பெருக்கினமெண்டா 2 24 மேல் 8 24 மேல் 8. இதை நாங்கள் மேலும் சுருக்கலாது, இது எளிய பின்னம். ஆகவே நாங்கள் எல்லாத்தையும் வந்து பெருக்குவோம். பெருக்கணும்னா அப்படி வரும், 6 மேல் 6 2, மேல் 2 2ஆல பெருக்கினா 3ஆல பெருக்கினா 9 மேல் 9 மேல் 3 9 மேல் 3, 3 12 12 மேல் 4, 12 மேல் 4 12 மேல் 4. ஓகே, எழுதினா நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு இருக்கும் இதே டைமுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஆஹ் உங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே இப்ப? எல்லாருக்கும் லீவு தானே? நாங்க பாப்போம். முடிஞ்சா நான் உங்களுக்கு நாளைக்கு மதியம் மாதிரி ஏதாச்சும் ஒரு டைம் இருந்தா சொல்றேன். என்னன்னா லாஸ்ட்ல ஒரு சனி ஞாயிறு மிஸ் ஆனது, ஸோ அதையும் நாங்க போட்டு கொள்ளுவோம். ஸோ அது நான் பார்த்து சொல்றேன். நான் உங்களுக்கு டைம் எனக்கு இருந்துச்சுன்னா, நான் லெக்சரிங் டைம் இல்லாம உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்றேன். சரியா? சரி சார். ஓகே ஓகே, அப்படின்னா நாங்கள் இதை முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.